ஒருவருடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், யாரு யாருக்கு அவருடைய சொத்துல பங்கு இருக்கிறது, யாருக்கு பங்கு இல்ல. யூஸீகுமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன். குர்ஆன் மிக தெளிவாக கட் அண்ட் ரைட், black and white, மிக தெளிவாக வெட்டொண்டு துண்டு ரெண்டாக அல்லாஹ் சொல்லிட்டான். இது உனக்கு ஹலால், இது உனக்கு ஹராம் இல்லை, ஹலால் இல்லை. உனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், உனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும். மனைவிக்கு இவ்வளவுதான், கணவனுக்கு இவ்வளவுதான், பேரப்புள்ளைக்கு இவ்வளவுதான், சகோதரனுக்கு இவ்வளவுதான், சகோதரனுக்கு இப்பதான் கிடைக்கும், இப்ப கிடைக்க மாட்டாது என்ற எல்லா விஷயத்தையும் குர்ஆன் மிக தெளிவாக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்து விட்டது. இது ஒன்று. இரண்டாவது, குர்ஆன் இன்னும் ஒன்றையும் சொல்லிருக்குது. ஒரு ஆணுக்கு எத்தனை பெண்களோட மஹரமான ஆண்கள் எத்தனை பேர், மஹரமான பெண்கள் எத்தனை பேர், எத்தனை பெண்களோடு எங்களுக்கு டீல் பண்ணலாம், எத்தனை ஆண்களோடு எங்களுக்கு டீல் பண்ணலாம், மிக தெளிவாக. இன்றைக்கு சோசலிசம், இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில ஃப்ரீ, நாம ஃப்ரீயா பழகுறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து, மன்னாரிலிருந்து, இலங்கையிலிருந்து வந்திருக்கிறோம். சின்ன ஒரு கம்யூனிட்டி தான் இருக்கிறோம். இதுக்குள்ள நாங்கள் எப்படி இதை மெயின்டைன் பண்றது? இல்ல, மெயின்டைன் பண்ணித்தான் ஆகிறோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது அல்லாஹ்வுடைய கோட்பாடு. வீட்டுக்கு வந்த மருமகள் எனக்கு மஹரம், என்னுடைய வீட்டில் வளர்ந்த சாட்சி மகள் எனக்கு மஹரம் இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை. வீட்டுக்கு வந்த மருமகள் எனக்கு மஹரம், என்னுடைய வீட்டில் வளர்ந்த சாட்சியின் மகள், பெரியம்மட மகள், மாமா மகள் எனக்கு மஹரம் இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிட்டான். வாழ்க்கையில இவைகளை கொண்டு வாங்க. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும் வ பனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டே போறான். எத்தனை பெண்கள் உங்களுக்கு மஹரம், எத்தனை ஆண்கள் உங்களுக்கு மஹரம். எல்லா காலத்துக்கும் இதுதான், எல்லா காலத்திலையும் இதுதான் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆனா இதை நம்புறோம். எத்தனை பேருக்கு எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது, எத்தனை பேருக்கு இத வாழ்க்கையில் அப்ளை பண்ணக்கூடிய பாக்கியம் இருக்குது. நம்புறது லேசி. உதாரணமா வச்சுக்கோங்க, இந்த புகைக்கிறாங்களே, சிகரெட் வைக்கிறாங்களே, அவங்கள்ட்ட கேளுங்க பாப்போம், நீங்க செய்யறது நல்லமா சரண்டியான்னு சொல்லி. அவங்களே சொல்லுவாங்க இது பொல்லாத சாமான். உலகத்தில் எத்தனையோ பேர் இதால மூத்தாகிறாங்க. அந்த பாக்ஸ்ல எழுதிருக்கு, இந்த பாக்ஸ்ல கொட்டியில எழுதிருக்குது, இது உடம்புக்கு, உடம்பினுடைய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். குடிக்கிறவரும் வாசிக்கொண்டே குடிக்கிறாரு, குடிக்கிறவரும் சொல்லிக்கொண்டே குடிக்கிறாரு. அவரே சொல்றார் உலகத்தில் எத்தனையோ லட்சம் பேர் மூத்தாகிக் கொண்டே இருக்கிறாங்க வினாடிக்கு. அவரே சொல்றார் எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணினாரு குடிக்க வானம் என்று சொல்லி, எல்லாம் சொல்லிக்கொண்டே குடிக்கிறார். ஒன்றை நம்புறது லேசி. எதை நம்புறோமோ இந்த வாழ்க்கையில கொண்டு வாங்குவோம். அல்லாஹ் இதை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லக்குள்ள, இன்றைய நாள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை பற்றி பேசக்கூடிய நாள். அவருடைய தியாகத்தோட சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் இதை சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தண்ட மகனை அறுத்து குர்பான் செய்றாங்க. நான் நேற்று இதை பற்றி ஞாபகப்படுத்தினேன். ஏன் அறுத்தாங்க, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற வராங்க. قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. வாப்பா மகன்கிட்ட மசூரா பண்றாங்க. அல்லாஹ் சொன்னான் ஒன்னு அறுத்து குர்பான் செய்யும்படியாக, உன் அபிப்பிராயம் என்ன? உன் அபிப்பிராயம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றத்துக்கு முன்னால மகன்கிட்ட வாப்பா மசூரா பண்றாங்க, ஆலோசனை கேட்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான், நான் என்ன செய்ய? நான் எங்க பிள்ளைகளை பற்றி கேட்க போறோம். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த காணிய மதரசாவுக்கு வக்ஃப் செய்ய போறேன். எனக்கு இத்தனை லட்சம் பவுன் இருக்குது, இந்த இத்தனை லட்சம் பவுனை நான் அல்லாஹ்வுடைய பாதையில சோமாலியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு கொடுக்க பார்க்கிறேன் என்று சொல்லி மசூரா செய்கிறோம். பிள்ளைகள் பல வகையான கருத்துக்கள், பல வகையான அபிப்பிராயங்களை சொல்லலாம். ஒரு வாப்பா பேச்சு மசூரா செய்யறது, ஒரு வாப்பா பிள்ளைகளுடைய பேசுறது, இது இஸ்லாத்தில் உள்ளது. இஸ்லாத்தில் உள்ளது. வாப்பா என்று சொல்லக்கூடியவர் ஒரு நாளும் ஆமிக்காரனாக இருக்கக்கூடாது. ஒரு ஜெனரல் அல்ல. ஜெனரல் என்ன செய்வார்? ஆர்டர் போடுற ஆர்டர், இப்படி செய், இதை செய்யாதே, டூ டோன்ட். இது வாப்பட லாங்குவேஜ் அல்ல. இது வாப்பட லாங்குவேஜ் அல்ல. வாப்பா எப்பயும் குழந்தைகளோட அரவணைத்து பேசுவார், அரவணைத்து கலைப்பாரு,
பிள்ளைகளுக்கு டைம் கொடுப்பாரு, பிள்ளைகளுடைய நெருங்குவாரு. சுப்ஹானல்லாஹ், இது ஒரு தனி தலையங்கம். இது எங்க வீட்டுள்ளுக்கு நாங்க எப்படி புலம்போடும், எங்கட கண்டா எங்கட புள்ள எப்படி இருக்கணும். உலமாக்கள் சொல்றாங்க, பிள்ளைகளை கண்டா பாப்பாவை கண்டா பிள்ளைகள் ரெண்டு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்களாம். இது மாதிரி எத்தனை மாதிரி? ரெண்டு மாதிரி. ஒன்று, ஓடாய கண்டா ஆடு கிட்ட போகுமா, நெருங்குமா, ஓடுமா? ஓடாய கண்டால் ஆடு கிட்ட போகுமா, ஓடுவாங்க? ஓடும். இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. இடுப்பு பண்டத்தை கண்டா என்ன செய்யும்? எறும்பு என்ன செய்யும்? நெருங்குமா, ஓடுமா? நெருங்கும். இது ஆப்ஷன் உங்களுக்கு. ஒன்றோ எனக்கு ஓனாய் போல இருக்கோ வேணும், அப்படி இல்லை என்றிருந்தால் எனக்கு இழுப்பு பண்டமாக இருக்கோ வேணும். நான் இருப்போம். எங்க மாப்பா எங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு சரியான சந்தோஷம். எங்க மாப்பா எங்க வீட்டுக்கு வந்தா சரியான இன்பம். நாங்க மாப்பா வரும் வரைக்கும் விழுத்து நிற்போம். எங்க மாப்பா வராம நாங்க தூங்க மாட்டோம். லா யனாமு இல்லா பிஹி. எங்க மாப்பா இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், எங்க மாப்பா இல்லாம நான் உறங்க மாட்டேன், எங்க மாப்பா வராம எங்களுக்கு நித்திரை வராது என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் யாருக்கு இருப்பாங்களோ அவங்க யார் இவங்கள போல. சில உலமாக்கள் சொல்றாங்க, இந்த சமகாலத்தில் உலமாக்கள் சொல்றாங்க, வாப்பாக்கும் மகனுக்கும் உள்ள உறவு இந்த காலத்தில் எப்படி தெரியுமா? ஷைத்தானுக்கும் ஹஜ்ரத் உமருக்கும் இருந்த உறவு. யாருக்கு? ஷைத்தானுக்கும் ஹஜ்ரத் உமருக்கும். ரெண்டு பேரும் ஒரே பாதையில நடந்து போக மாட்டாங்க. யார் ரெண்டு பேரும்? ஷைத்தானும் உமரும். இதே போலத்தான் வாப்பா மகன் ரெண்டு பேரும் ஒரே ரோட்ல போக மாட்டாங்க. இல்ல, குழந்தைகளோடு நெருங்குங்க, பிள்ளைகளுடைய பேசுங்க, மனதை தொட்டு பாருங்க, தனியா பேசுங்க. தனிய உன் ஃபியூச்சர் என்ன, என்ன செய்ய போகிறாய், என்ன எதிர்காலம். சுப்ஹானல்லாஹ், வாப்பாட்ட குர்ஆன் சொல்லுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு கனவு கண்டாங்க. இந்த கனவையும் பேத்து வாப்பாட்ட மகன் சொல்றாரு. மகன் பேத்து வாப்பாட்ட சொல்றாரு, வாப்பா யா புனைய யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகப. பாப்பா, நான் 11 நட்சத்திரத்தையும் ஒரு சூரியனையும் ஒரு சந்திரனையும் கண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வாப்பக்கு மகனுக்கு இடையில உறவு வளர்க்கப்பட்டிருந்தது. இஸ்லாம் சொல்லி தருகிறது, இந்த இந்த மேற்கத்திய உலகத்தில் இல்லாமல் போன ஒன்றுதான் இந்த உறவு. இந்த உறவை நாங்கள் வளர்த்துக் கொள்வோம், இந்த உறவை நாங்கள் பாதுகாப்போம். வாப்பாட்ட பேத்து மகன் வாப்பா சொல்றார் மகன்கிட்ட பேத்து, உன்னை அறுத்து குர்பான் செய்யும்படியாக ஏண்ட அல்லாஹ் என்னை பணித்திருக்கிறார். உன் அபிப்பிராயம் என்ன? அவர் என்ன சொன்னாரு? புலிக்கு பிறந்தது பூனையாக மாட்டாது, முஃமினுக்கு பிறந்தவர் யாராக இருக்க மாட்டாரு, மாற்று மத்தவர் இருக்க மாட்டாரு. அவர் சொன்னார், யா அபதி ஃபல் மா துஅமர். எங்க வாப்பா, அல்லாஹ் சொன்னத நீங்க செய்யுங்க, நாங்க நாளைய கியாமத்துல சந்திப்போம் இன்ஷாஅல்லாஹ். லைஃப் இந்த வாழ்க்கை பிரச்சனை அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் முக்கியம், அல்லாஹ்வுடைய அன்பு முக்கியம், அல்லாஹ்வுடைய ரிதா முக்கியம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த குர்ஆன் இந்த ரெண்டு ஆயத்தையும் சொல்லி போட்டு மூணாவது சொல்றான் இப்போது, ஃபலம்மா அஸ்லமா. ரெண்டு பேரும் ஒன்றை நம்பினாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றத்தில்தான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்ற நம்பிக்கை இருந்துச்சு. அல்லாஹ் சொன்னான் ஃபலம்மா அஸ்லமா. இப்ப ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்க. வாப்பா கண்ட கனவை வாப்பா நிறைவேற்ற போறாரு, வாப்பா கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு மகன் ஒத்துழைக்க போறாரு. அல்லாஹ் சொல்றான், இப்பதான் ரெண்டு பேரும் முஸ்லிம் ஆகிட்டாங்க. ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அதுக்கு பிறகுதான் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய